ஒரு மனுஷியால ஒரு அளவுக்கு தான் செய்ய முடியும். அதே மாரி இங்க மல்லியால எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ, அதுக்கு மேலே அவங்க சக்திக்கு மீறிய விஜய் குடும்பத்துக்காக அவங்க படாத பாடு பட்டுட்டாங்க. தன்னோட உயிர பணயம் வச்சு கூட, உயிர் கூட போகக்கூடிய சூழ்நிலையிலயும் விஜய் பொண்ணு, அதாவது அந்த வெண்பாவ தன்னோட குழந்தையா நெனச்சு தான் காப்பாத்துறாங்க. அப்ப இந்த விஷயத்துல வந்து வெண்பா விஷயத்துல மல்லி எந்த அளவுக்கு நடந்திருக்காங்க அப்படிங்கிறது விஜய்க்கு நல்லாவே தெரியும். அப்ப விஜய் வந்து மல்லிய வந்து பெருசா தலையில தூக்கி வச்சு கொண்டாட வேண்டாம். ஆனா ஓரளவுக்கு தூற்றாம இருந்தா போதும். அதாவது இந்த எடுப்பா கைப்புள்ள அப்படிம்பாங்கல்ல, அத மாரி தான் விஜய் வந்து இருந்துகிட்டு இருக்காரு. ஒரு பெரிய பிசினஸ் மேன் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா அங்க வந்து நிஷா தூண்டி விடுதாங்க, ராஜி தூண்டி விடுதாங்க. உடனே வந்து இந்த வெண்பா வந்து கடத்தலுக்கு காரணமே மல்லி தான் அப்படிங்கிற மாரி ஒரு பழிய தூக்கி மல்லி மேல போடுதாங்க. இதெல்லாம் மல்லியால ஏத்துக்கவே முடியல. அப்போ மல்லி என்ன செய்வாங்க? தலையில அடிச்சு அழுதத தவிர வேற என்ன பண்ண முடியும் அவங்களால? அப்ப இதுல வந்து விஜய் சப்போர்ட் மல்லிக்கு இருந்திருக்கணும். ஆனா அவர் வந்து பெரிய அளவுல சப்போர்ட் பண்ண மாரி தெரியல. நீங்களா ஒரு ஒரு தியரிய உருவாக்காதீங்க அப்படின்னு மட்டும் சொல்றாரு. மற்றபடி அவங்கள பெருசா வார்ன் பண்ற மாரி இல்ல. இப்ப என்னன்னா, நிஷா வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த குழந்தைக்கு வெண்பாவுக்கு இங்க பாதுகாப்பு இல்ல. எந்த நேரத்துல இன்னும் என்ன நடக்குமோ நாங்க பயந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்ப இப்போ அக்கறையா இருக்கிற நிஷா வந்து ஏன் வெண்பா காணல, அவங்கள கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு, விஜய் வீட்ல வந்து மல்லிகிட்டயும், விஜய்கிட்டயும் வந்து கேள்வி கேட்ட இதே நிஷா வந்து, ஏன் அந்த அக்கா பொண்ண தேடி அலையல அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வியா இருக்கு. இப்ப எல்லாம் கூட்டிட்டு வந்தோனே, அதாவது கஷ்டப்பட்டு அ என்னதான் பனை மரத்துல ஏறி ஒருத்தன் கஷ்டப்பட்டு நொங்கு பறிப்பான். ஒருத்தன் ஈஸியா வந்து அந்த நொங்க வலிச்சுட்டு போவான். கீழ கிடந்து உட்காந்து நொங்க வலிச்சுட்டு போவான்னு சொல்லுவாங்கல்ல, அத மாரி வந்து இங்க வந்து கஷ்டப்பட்டு வெண்பாவ காப்பாத்தி வீட்ல கொண்டாந்து குடுத்தா, இவங்க அப்படியே எல்லாமே எங்களுக்கு தான் இனிமே வெண்பா, மல்லி நீ இந்த வீட்ல இருக்காத வெளிய போயிரு அப்படிங்கிறது. அதே நேரத்தில விஜய் வந்து பெரிய ஏதோ மல்லிய ஒரு அலட்சியமா பார்க்குறது. அதான் இப்ப என்னன்னா, அந்த சிவாஜி படத்தில விவேக் சொல்லுவாரு ரஜினிய பார்த்து. என்னன்னா, "சிவாஜி நீ பழைய மாரியே அமெரிக்காவுக்கே போயிரு சிவாஜி" அப்படிம்பாங்கல்ல. அத மாரி இப்ப நமக்கு என்ன சொல்ல தோணுதுன்னா, மல்லி நீங்க பழையபடியே அந்த சத்துணவு டீச்சரா போயிருங்க மல்லி அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஏன்னா இவங்ககிட்ட இருந்துகிட்டு அவங்களால குப்பை கொட்ட முடியாது. யார்கிட்ட? இந்த விஜய், இந்த ராஜி, நிஷா கிட்ட இருந்து. என்னதான் நல்லது பண்ணாலும், ஒண்ணு சொல்லுவாங்களா? எத குளிப்பாட்டி நடு வீட்ல வச்சாலும், அது கிளப்பிக்கிட்டு அங்க தான் போவும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அத மாரி தான் அங்க வந்து என்னன்னா, எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு விஜய்யும், பொண்ணையும் வெண்பாவையும் பார்த்தாலும், விஜய் மல்லிய தூட்ட தான் செய்வாரு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.